கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் நீதிமொழிகள் அதிகாரம் 1 வசனம் 10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. தேவன் விரும்பாத காரியங்களை செய்கிறபடியினாலே சில விதமான உலக ஆதாயம் நமக்கு கிடைத்தாலும், அப்படிப்பட்ட உலக ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும் என்று நமக்கு யார் ஆசை காட்டினாலும் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு புத்தி சொல்லுகிறது. தேவனது மெய்யான வழிகளை அறிந்திருந்தும் பொருளாசையினால் இடறிப்போன பிழையாம் நமக்கு ஒரு பாடம் அல்லவா? கர்த்தரால் எச்சரிக்கப்பட்டிருந்தும் பாலாக் என்பவன் ஆசை காட்டினபடியினாலே தேவனது ஜனங்களை சபிக்கும்படிக்கு பிழையாம் முற்பட்டான். தேவனது தீர்க்கதரிசி என்ற கனமான இடத்தை இழந்து ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு போன பிழையாம் இந்த வசனத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. பிரியமானவர்களே, யார் நமக்கு நயம் காட்டினாலும் சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிற வழிகளில் மாத்திரம் நாம் நடக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு எடுப்போம். மனிதன் தர முடியாத ஆசீர்வாதங்களை பரலோகத்தின் தேவன் நம் மேலே பொழிந்தருள கிருபை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.